Concepts made simple. Solve smart. Learn deep. Like, share, subscribe. இப்போ நம்ம அனாலிசிஸ் ஆஃப் கிராஃப்ஸ் பார்ப்போம். நத்திங் பட் இப்போ நம்ம கால்குலஸ்ல பார்த்தோம் எப்படி ரேட் ஆஃப் சேஞ்சை எழுதுறதுன்னு. கிராஃபிக்கல்னு பார்த்தோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச்னா என்ன? ஸ்லோப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்னு சொல்லுவோம். இட்ஸ் நத்திங் பட் tan தீட்டா. இப்போ நம்ம கிட்ட ஒரு கிராஃப் இருக்கு, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இதோட ஸ்லோப்பை கண்டுபிடிங்களேன். இந்த தீட்டா இஸ் நத்திங் பட் tan தீட்டா. tan தீட்டா எதுனா ஒய் அப்பான் எக்ஸ். எவ்வளோ ஒய்ல சேஞ்ச் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். y upon x. Same thing. Rate of change of something with respect to something. அதுதான் நம்ம ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்துக்கிறேன். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் நான் கண்டுபிடிச்சிடும். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போமோ இதுதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்பான் டைம். பிகாஸ் இங்கே ஒய் ஆக்சிஸ் இருக்கு, அதனால இங்கே சேஞ்ச் இன் ஒய் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ். ஸோ அப்போ இங்கே இதோட ஸ்லோப் எப்படி வரும்? ஸ்லோப் இஸ் ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி அண்ட் சேஞ்ச் இன் டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்பான் டைம் எப்படி சொல்லுவோம்? ஆக்சிலரேஷனா. பாயிண்ட் நோட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ஸ்லோப் தீட்டான்னு கண்டுபிடிச்சேன்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துடும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எஸ்ன்னு எடுத்துப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் சேவ் ஆயிடுச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், டைம் டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட ஸ்லோப் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்புறம் சேஞ்ச் இன் டைம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? வெலாசிட்டின்னு எழுதலாமா? பாயிண்ட் டு பி நோட்டட் இஸ், நீங்க ஜேக்கு படிக்கும் போது இல்ல போர்ட்ஸ் படிச்சாலும் சரி, இந்த கான்செப்ட் என்னன்னா நீங்க நோட்ஸ் அப்படி தனியாக எழுதிக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப். இது விடி கிராஃப் தானே, இது வெலாசிட்டி டைம். இது வெலாசிட்டி, இது டைம் கிராஃப். அப்போ விடி கிராஃப்னு சொல்லலாம். விடி கிராஃப் gives acceleration. Slope of displacement time graph. Slope of displacement time graph gives velocity. Just 2 points. அவங்களுக்கு அதிகமாக ஞாபகம் வச்சுக்கல. வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்து ஒரு ஸ்லோப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து எனக்கு வந்து ஆக்சிலரேஷன் கொடுக்கும். ஸோ நான் அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்காம டேரக்ட்லி விடி கிராஃபோட ஸ்லோப்னா டேரக்ட்லி ஆக்சிலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபோட ஸ்லோப்னா எனக்கு வந்து வெலாசிட்டி. ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட். ஓகே, இது டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணி எடுப்போம். நெக்ஸ்ட் யூசிங் இன்டிகிரேஷன் அப்ளிகேஷன் என்னன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இங்க இது வந்து ஒரு கர்வ். ஓகேவா? பிளாட் பண்ணியிருக்காங்க ஒரு லைனோ கர்வ்னு எடுத்துப்போம். லைன் இல்லை, பிகாஸ் இட்ஸ் அப் கர்வ். அப்போ வெலாசிட்டி இன் வெலாசிட்டி டைம் கிராஃப்ல எனக்கு ஏரியா அண்டர் கர்வ், இந்த கர்வ் இருக்குல்ல அதுக்கு கீழே எவ்வளவு ஏரியா சரௌண்டட் ஆயிருக்கும். அப்ப அது எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன் நான் அப்படி சொல்றேன்? இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறேன். ஏரியா கண்டுபிடிக்கிங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் இன்டிகிரேஷன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டிகிரேஷன் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இன்டிகிரேட் பண்ணுவோம். சின்ன சின்ன ஏரியாஸை லிமிட்ஸ் வச்சு ஃப்ரம் 0 to 1. அப்போ இது 0 இது 1 அப்படின்னு நம்ம இன்டிகிரேட் பண்ணுவோம். இப்போ இன்டிகிரேட் பண்ணும்போது எல்லா ஏரியாவும் நம்ம ஒன்றாக்குறோம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஎஸ் அப்பான் டிடியா. நம்ம சேம் இன்டிகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ நம்மளுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃபை ஏரியா அண்டர் கர்வ் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஏரியா அண்டர் கர்வ் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இல்லைதான் தப்பு இருக்கு. சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். சேஞ்ச் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எவ்வளோ இதுல எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ல சேஞ்ச் ஒரு இது கொடுத்துட்டு அதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க, இந்த கர்வோட ஏரியா அப்படின்னா எனக்கு அது என்ன கிடைக்கும்? அஃப்கோர்ஸ் வெலாசிட்டி கிடைக்கும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வெலாசிட்டி வெறும் வெலாசிட்டி கிடைக்காது, எவ்வளோல இருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வெறும் வெலாசிட்டி கிடையாது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேவா? அதுதான் மெயின். ஜஸ்ட் நோட் திஸ் பாயிண்ட். இப்போ இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் கிராஃப் லாஸ்ட் கான்செப்ட். இந்த டாபிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்டி கிராஃப் இது எக்ஸ்டி கிராஃப் பொசிஷன் டைம் கிராஃப்ல ஒரு பார்ட்டிகுலர் இப்படி இருக்கு. இது ஒரு லீனியர் கிராஃப். இதுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் தான் இருக்கு ஆப்வியஸ்லி இன்னும் ஓகேவா. பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கு பிகாஸ் tan θ +1 ஃபைன். இப்போ நான் இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அது ஒரு பாசிட்டிவ் ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லீனியர் டேர்ம் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் x⁻1 ஓகேவா. நான் விடி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது விடி கிடைக்குமா. வெலாசிட்டி டைம் கிராஃப்ல நான் பிளாட் பண்ணும்போது எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆயிடும். அதாவது ஒரு டேர்ம் சே சப்போஸ் ஏஎக்ஸ் இது டிபெண்ட் ஆச்சுன்னா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஏ மட்டும் தான் இருக்கும். ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே. நான் திருப்பி அந்த ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு ஏடி கிராஃப்ல நான் பிளாட் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏ வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா நத்திங் பட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும்போது நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சம்திங் கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 கிடைக்கும். ஆக்சிலரேஷன் இன் திஸ் கேஸ் இஸ் 0. இது புரிஞ்சுதா. சேம் கேஸ் ஜஸ்ட் இந்த கேஸ் பாருங்க. நத்திங் இஸ் சேஞ்சிங். இதுதான் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ல இது டைரக்டா இந்த கேஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்டி கிராஃப்ல நான் வந்து சேம் ஒரு லீனியர் கர்வ் பட் நெகட்டிவ் ஸ்லோப்ல வச்சிருக்கேன். பிகாஸ் tan θ கண்டுபிடிக்கும் போது எனக்கு -1 கிடைக்கும். லீனியர்ல கிடைச்சதுன்னா சாரி நெகட்டிவ்ல கிடைச்சதுன்னா எனக்கு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெலாசிட்டி டைம் கிராஃப்ல எனக்கு v இஸ் நெகட்டிவ் தான் பட் கான்ஸ்டன்ட். இங்க v வந்து பாசிட்டிவ் அதனால கான்ஸ்டன்ட். இங்க v இஸ் நெகட்டிவ் அதனால எனக்கு இங்க கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அப்ப நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு சேம். நீங்க நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் பண்ணாலும் சரி பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் பண்ணாலும் சரி எனக்கு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணாலே என்னோட ஆக்சிலரேஷன் 0 ஆயிடும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 2 கேசஸ். கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 கேஸ் 4 கேஸ் 5 அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஒன்று வச்சு ஓகே. இப்போ எனக்கு வந்து நான் எடுத்தோடனே பொசிஷனே கான்ஸ்டன்ட்னு நான் சொல்லிட்டேன். என்னோட பார்ட்டிகளோட வெலாசிட்டியே கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா இப்போ இது கண்டுபிடிக்கிறேன் ஆக்சிலரேஷன் தானே ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப். அப்போ எனக்கு கண்டுபிடிக்கும் போது எனக்கு எப்படி வரும் 0னே வந்துடும். அப்போ ஆக்சிலரேஷனே 0னா ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ல ஆக்சிலரேஷன் எப்படி பிளாட் பண்ணுவீங்க. a is equals to 0. புரிஞ்சுதா. சேம் கான்செப்ட் தேர்ட் கேஸ் கிளியர். இப்போ ஃபோர்த் கேஸ் வாங்க. இது டி கிராஃப் இது எக்ஸ். என்னோட இப்படி ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா இது ஆப்வியஸ்லி இது வந்து இன்க்ரீசிங் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் கிராஃப். இன்க்ரீசிங் பாசிட்டிவ் ஸ்லோப் கிராஃப். ஓகேவா. வெலாசிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குன்னா லீனியரா இருக்கும். வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஸ்லோப் ஆக்சிலரேஷன் தானே. அப்போ இது வந்து லீனியரா இருக்கும். லீனியர்னா டு தி பவர் 1க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் இருக்கும். ஓகேவா. அப்போ நான் ஜெர்க் அதாவது ஜெர்க்குன்னு சொல்லக்கூடாது. அது ஜெர்க்குன்றது நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சிலரேஷன் பர் யூனிட் டைம். அது நமக்கு தேவையில்லை. ஸோ ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது எனக்கு லீனியரா இருக்குமா. ஆக்சுவலி இது கான்ஸ்டன்டா இருக்கு. சாரி லீனியர் ஸ்லோப்பா பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் கிராஃபா இருக்கு. இப்போ நீ வந்து அதை வந்து நீ வந்து ஆக்சிலரேஷன் டைம் கிராஃபா நீ பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகே வெயிட் பண்ணுது. ஓகேவா. இப்போ நம்ம சேம் கேஸ எக்ஸ்டி கிராஃப் எடுத்துப்போம். எனக்கோட வெலாசிட்டி பர் டைம் போக போக என்னன்னு குறைஞ்சிட்டே வருது. அப்போ இது எப்படின்னா கம்மியாயிட்டு வர ஸ்லோப் இஸ் லெஸ் தென் 0 நெகட்டிவ் டிக்ரீசிங் வெலாசிட்டி. ஓகேவா. நான் இதை பண்ணும்போது எனக்கு எப்படி வரும் அப்படின்னா லீனியர் தான். என்னோட வெலாசிட்டி டைம் கிராஃப்ல பிளாட் பண்ற வேல்யூ வந்து லீனியர் தான் பட் நெகட்டிவ் ஸ்லோப்போட இருக்கும். நம்ம நெகட்டிவ் ஸ்லோப்போட இங்க பார்த்துருப்போம். நெகட்டிவ் ஸ்லோப் சேம் நெகட்டிவ் ஸ்லோப்போட இப்படி இருக்கும். இப்போ நான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா இங்க கான்ஸ்டன்டா ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்துச்சு இங்க கான்ஸ்டன்ட் வந்துச்சு பட் எனக்கு அதே கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆகும். a is equals to acceleration less than 0 but it's a constant thing. இது ப்ராப்ளம். இந்த கிராஃபை மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரதுன்னா வாய்ப்பு அதிகம். இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றேன். இப்போ பார்ட்டிகல் ஸ்டார்டிங் ஃப்ரம் இனிஷியலி ஃப்ரம் ரெஸ்ட்
x is equals to 0 along xx. With velocity v that varies with the position. Actually, velocity as function of displacement கொடுத்திருக்காங்க. Function of position or displacement சொல்லலாம். ஓகேவா? அப்போ ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. ஆக்சிலரேஷனோட நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருந்தாங்க மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷனா நம்ம கேல்குலஸ் யூஸ் பண்ணி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிப்போம் dv upon dt. பட் இது வந்து ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். எனக்கு பார்ட்டிகளோட பொசிஷன் எப்படி வேரி ஆகுதுன்னா பார்ட்டிகளோட வெலாசிட்டி பொசிஷனோட வேரி ஆகுது. அப்போ டைமோட வேரி ஆகல. அப்போ நான் இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்லிக்கிறேன், வெரி இம்பார்ட்டன்ட். v into dv upon dx s or x. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம இந்த கேஸ்ல எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி. ஓகேவா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஆக்சிலரேஷன் இஸ் நத்திங் பட் v dv upon dx. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 4 under root x. ஆர் இதை நான் 4 to the power 1/2 எழுதலாமா? under root 1/2 எழுதலாம். ஓகே, ஃபைன். நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். dv upon dx with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணேன், t இல்ல x. நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருவோம். பாயிண்ட் x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது half x to the power half வெளியே வந்தோம். x to the power half minus 1 வந்தோம். அப்போ 4 divided by 2 x power minus 1/2. x power 1/2 னா root x, minus 1/2 னா எனக்கு root x இல்லையா? புரியுதா? இதை நான் கேன்சல் பண்ணனா எனக்கு 2 divided by x கிடைக்கும். அப்போ dv by dx எனக்கு என்ன கிடைக்குது? 2 divided by root x அப்படின்னு கிடைக்கும். நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றேன் ஈக்குவேஷன் 1ல. v into dv on dx. v as a function of time எனக்கு as a function of position எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4 root x. கொஸ்டின்ல v யோட வேல்யூ 4 root x, dv யோட வேல்யூ into 2 divided by root x. ஓகேவா? x கேன்சல் ஆகும். அப்போ 4 into 2 is 8. அப்போ என்னது ஆக்சிலரேஷன் வந்து 8 மீட்டர் per second square. 8 மீட்டர் per second square. யா, ஆன்சர் கரெக்ட். ஜஸ்ட் இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் நோட் பண்ணி. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா கன்வர்ஷன் கான்செப்ட். இட்ஸ் நதிங் பட் கான்செப்ட்னு சொல்றதை விட இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் இந்த கான்செப்ட். கொஸ்டின்ல இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? என்ன கன்வர்ஷன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் டு மீட்டர் பர் செகண்ட். கிலோமீட்டர் பர் ஹார்ல கொஸ்டின்ல வேல்யூ கொடுத்து உங்களுக்கு மீட்டர் பர் செகண்ட், அதாவது இப்படி கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் இல்ல, ஜஸ்ட் சொல்றேன், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த கொடுத்துருக்க அந்த கிலோமீட்டர் பர் ஹாரை 5/80 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ எனக்கு மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்து கிலோமீட்டர் பர் ஹார்ல கொஸ்டின்ல ஆன்சர் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா 18/5 மல்டிப்ளை பண்ணுவோம். போத் கேசஸ்ல மல்டிப்ளை மட்டும்தான் பண்ண போறேன். பட் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு போனோம்னா நான் மல்டிப்ளை பை 5/18 பண்ண போறேன். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் கேஸ். ஒரு கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேஸ் ரிவர்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட் ரெசிப்ரோக்கல் பண்ணி நீங்க மல்டிப்ளை தான் பண்ண போறோம். டிவைட் தான் பண்ணி விடக்கூடாது, மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேவா? இந்த கேஸ் நான் உங்களுக்கு நடக்கிறேன்.